கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 148 சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 148 வசனம் 5. அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கே அவைகள் என்று குறிப்பிடுவது எவற்றை என்றால், மேலிருக்கிற வசனங்களிலே அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியனே சந்திரனே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள், வானாதி வானங்களே ஆகாய மண்டலங்களே அவரை துதியுங்கள் என்று சங்கீதக்காரன் எல்லா சிருஷ்டிகளையும் அழைக்கின்றார். அந்த சிருஷ்டிகள் எல்லாம் கடவுளை துதிக்க வேண்டும் என்று சொல்லி. ஏன் கடவுளை துதிக்க வேண்டும்? அதை தான் நான் வாசிக்க கேட்ட வசனத்தின் 2வது பகுதியில் அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். அவர் கட்டளையிட அவைகள் கட்டளையிட, ஆண்டவர் கட்டளையிடும் பொழுது அங்கே சிருஷ்டிக்கப்படுகின்றது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் கட்டளையிடுவாரானால் அங்கே காரியங்கள் உருவாக்கப்படும். வான மண்டலங்களையும் ஆகாய விருவிகளையும் அவற்றில் இருக்கிற சர்வ சேனைகளையும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளினால் படைத்தார் என்பதை இங்கே சங்கீதக்காரன் ஆதியாகமத்தில் இருக்கிற அதே வார்த்தைகளை இங்கே உறுதிப்படுத்துகின்றார். கடவுள் அண்ட சராசரங்களையும் படைத்தார். அதற்கென்று அவர் என்ன முயற்சிகளை மேற்கொண்டார்? ஒன்றுமில்லை, அவருடைய வாயிலிருந்து கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அந்த கட்டளை வான மண்டலத்தில் இருக்கிற அனைத்தையும் உருவாக்கிற்று. அந்த உருவாக்குகிற கடவுள், கட்டளையிட காரியங்களை வாய்க்கச் செய்கின்ற ஆண்டவர் இன்றைக்கு துதிக்கப்பட வேண்டியவராக இருக்கிறார். சகல சிருஷ்டிகளாலும் துதிக்கப்பட வேண்டியவராக இருக்கிறார். அப்படியானால் நீங்களும் நானும் இன்னும் அற்புதமாக படைக்கப்பட்டவர்கள், இன்னும் அதிசயமாக உருவாக்கப்பட்டவர்கள். இதே தாவீது அரசன் மற்றொரு இடத்துல சொல்லுவார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவார். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்மை கடவுள் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவருடைய சொந்த சாயலில் உருவாக்கி இருக்கிறார். அப்படியானால் நீங்களும் நானும் அவரை துதிக்க வேண்டிய அவசியம் எவ்வளவு அதிகம் என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும். சூரியனும் சந்திரனும் துதிக்கும் பொழுது நீங்களும் நானும் துதிக்க வேண்டும். ஏன்? அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது போலவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் இழந்திருக்கிற மகிழ்ச்சி, சந்தோஷத்தை, ஆனந்தத்தை ஆண்டவர் கட்டளையிடுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் இழந்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள் அவர் கட்டளையிட்டால் போதும், அது நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த நொடி பொழுது வந்துவிடும். சமாதானம் உண்டாக கடவுது என்றால் சமாதானம் உண்டாகும். நோய் தீர கடவுது என்றால் நோய் தீரும். மகிழ்ச்சி உண்டாக வேண்டும் என்றால் மகிழ்ச்சி உண்டாகும். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் வார்த்தைகளினாலே உருவாக்குகின்ற கடவுளாக இருக்கிறார். ஆகையால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, வானமும் வானிடத்தில் இருக்கிறதான சர்வ சேனைகளும் துதிக்கும் பொழுது நீங்களும் நானும், ஆண்டவரே நான் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபை, இதோ நான் உயிரோடு இருப்பது உம்முடைய சுத்த கிருபை, என்னை நீ நேசிக்கிறீரே அதற்காக உமக்கு தோத்திரம், என்னை அறிந்திருக்கிறீரே அதற்காக உமக்கு தோத்திரம், என்னோடு இருக்கிறீரே அதற்காக உமக்கு தோத்திரம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தொலைத்திருக்கிற ஒவ்வொன்றையும் திரும்ப சிருஷ்டிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இழந்தவற்றை திரும்பவும் கொண்டு வருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கடவுளை பற்றி கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒன்றுமே நிரந்தரமாக இல்லாமல் போவதில்லை. இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிற கடவுள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இழந்திருக்கிறதான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நன்மைகளையும் கடவுள் ஒரே ஒரு வார்த்தையினாலே உண்டாக்குவார்.
அது நம்முடைய வாழ்க்கையை நிரப்பும். அப்பொழுது இன்று இருக்கிற கண்ணீரெல்லாம் மாறி போய்விடும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது ஆண்டவரே. ஆம், அந்த வல்லமையுள்ள கடவுள் எங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கட்டளையிட்டருளும், சந்தோஷத்தை கட்டளையிட்டருளும், ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டருளும் ஆண்டவரே, சுகத்தை கட்டளையிட்டருளும் ஆண்டவரே, மேன்மையை நீர் கட்டளையிட்டருளும். சுவாமி, உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.